நிகழ்வுகள். முருங்கம்பாக்கத்தில் உள்ள தன்னுடைய அலுவலகத்தில் பதிவு செய்த மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி நன்கு படித்து நாட்டின் உயரிய பதவிக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் உள்ள ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நேற்று முருங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் பதிவு செய்த 10க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களான நோட்டு, பேனா, ஸ்கூல் பேக், புக், வாட்டர் பாட்டில் உள்ளிட்ட அனைத்து கல்வி சார்ந்த உபகரணங்களையும் மாணவர்களுக்கு வழங்கினார். மற்றும் மாணவர்கள் நன்கு படித்து நாட்டின் உயரிய பதவிக்கு செல்ல வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் கல்வி உபகரணங்களை வாங்க முடியாமல் தவிக்கும் மாணவர்களுக்கே முதலிடம் வழங்கப்படும் எனவும் பின்பு மற்ற மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ரொம்ப நன்றிப்பா. நல்லா படிக்கணும். நல்லா படிக்கணும். சாரோட விளம்பரம் பார்த்தேன். எங்க பாப்பா ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சார் இந்த பசங்களுக்காக ஹெல்ப் பண்றாங்க, அதனால நான் வந்து வாங்கிட்டு போறேன். தேங்க்யூப்பா. நல்லா படிக்கணும். நல்லா படிக்கணும். சாரோட நோட்டீஸ் பார்த்துருந்தேன். பார்த்துட்டு பசங்க 2 பசங்க ஹெல்ப் பண்ண சொல்லி சார்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். கால் பண்ணோடனே இப்போ தனிஷ்டி ஆச்சு, அப்படி ஹெல்ப் பண்ண சொன்னேன். ஹெல்ப் பண்ணாரு. நாளைக்கு அதான் உண்மையிலே அப்படி வரேன். அக்கா பசங்க கேட்டுருந்தேன். சார் வந்து எல்லாமே பேகு, வாட்டர் பாட்டில், பாக்ஸ் கரண்டிக்கு பக்கத்துலேருந்து நான் வரேன். சாரோட விளம்பரத்தை பார்த்தேன். சார் வந்து நோட் புக் வந்து வாங்கிக்க சொன்னார். நல்லா வந்து வாங்கிக்கிறோம். நீங்களே வந்து வாங்கிக்கணும். நல்லா அதிலே போட்டுங்க. என் பேர் வந்து லட்சுமி. நான் முருகப்பாக்கம் சுல்லாநகர்லேருந்து வரேன். சாரோட வேலை பார்த்துட்டு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார். நான் வந்து சாரை உடனே கான்டெக்ட் பண்ணேன். அதேமாரியே அவருக்கு என்னுடைய வந்து பொருள்லாம் எனக்கு வந்து வாங்கிட்டாரு. அதேமாரி பாட்டில் பேக் எல்லாமே அதுக்கு எல்லாமே கிஃப்ட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூம்மா. நல்லா படிக்கணும். இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செவிலிய அதிகாரிகள் சார்பாக சர்வதேச செவிலியர் தினம் கல்லூரி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செவிலிய அதிகாரிகள் சார்பாக சர்வதேச செவிலியர் தினம் கல்லூரி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. செவிலிய அதிகாரிகள் கெத்துசியால், ஞான தீபம் மற்றும் ராஜவேணி விழாவினை தொகுத்து வழங்க விழா இனிதே துவங்கியது. வார்டு பொறுப்பு செவிலிய அதிகாரி ஜான்சி வரவேற்புரை வழங்கினார். செவிலிய பொறுப்பு அதிகாரி சுமதி ஒளி விளக்கேற்றி உறுதிமொழி கூற அனைத்து செவிலிய அதிகாரிகளும் உறுதிமொழி ஏற்றனர். வார்டு பொறுப்பு செவிலிய அதிகாரி கரோலின் 2024ஆம் ஆண்டிற்கான செவிலியர் தின கருப்பொருளை விளக்கினார். உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி மருத்துவர் அருண், உதவி மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவர் ராஜேஷ், மருத்துவக் கல்லூரி டீன் மருத்துவர் அருணா அனைவரையும் வாழ்த்துரை வழங்கினார். மருத்துவக் கல்லூரி இயக்குனர் மருத்துவர் சைமன் சிறப்புரை வழங்கினார். மருத்துவமனையின் அனைத்து துறை தலைமை மருத்துவர்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். செவிலிய அதிகாரி சபாபதி நன்றியுரை கூறினார். புதுச்சேரி திப்ராயப்பேட்டை தேவி கருமாரியம்மன் கோவிலில் 43வது செடல் திருவிழா கடந்த 7ஆம் தேதி காலை விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது. இவ்விழாவில் நேற்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், மகா தீபாராதனை நடைபெற்றது. இவ்விழாவில் முக்கிய நிகழ்வான செடல் உற்சவம் மாலை 4 மணியளவில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தியும் தீச்சட்டி எடுத்தும் பக்தி பரவசத்துடன் ஊர்வலமாக சென்று நேர்த்தி கடனை செலுத்தினார்கள். அதேபோல் பக்தர்கள் சிலர் முதுகில் அலகு குத்தி கார், ஜீப், வேன், மினி லாரி ஆகியவற்றை இழுத்து சென்றது காண்போரை மெய் சிலிர்க்க வைத்தது. இரவு 8 மணிக்கு அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இவ்விழாவில் இன்று இரவு 7 மணிக்கு ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
ரசிகர்களுக்கு அனுமதி இல்லை, அரசியல்வாதிகளுக்கு முக்கியத்துவமா? கொதித்த ரசிகர்கள். தமிழ் திரையுலகத்தின் சூப்பர் ஸ்டாராக கொண்டாடப்பட்டு வரும் ரஜினிகாந்த் வேட்டையின் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். பல்வேறு நாடுகளில் விறுவிறுப்பாக படப்பிடிப்பு நடைபெற்ற நிலையில் 80% படம் முடிந்துள்ளது. இறுதி கட்டமாக சண்டை காட்சிகள், ஹெலிகாப்டர் காட்சிகள் புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெற்று வருகின்றது. 2 நாட்களாக படப்பிடிப்பு முடிந்து செல்லும் பொழுது ரஜினியை காண ரசிகர்கள் காத்திருந்தும் அவரை பார்க்க முடியவில்லை. இன்று மாலை படப்பிடிப்பு முடிந்த நிலையில் கேரளத்தில் ஓணம் வெளியீடாக திரைக்கு வந்து உலக அளவில் ரூபாய் 100 கோடியை வசூலித்த RDX ராபர்ட் டோனி சேவியர் படத்தின் இயக்குனர் நிகாஷ் ஹீதயாத், சண்டை பயிற்சியாளர்கள், அன்பறிவு மாஸ்டர் புதுச்சேரியில் வேட்டையன் படப்பிடிப்பில் கலந்து கொண்டுள்ள நடிகர் ரஜினியை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர். அடுத்து வெளிநாட்டவருடன் ரஜினிகாந்த் சண்டையிடும் காட்சிகள் இன்று படமாக்கப்பட்டது. படப்பிடிப்பு முடிந்து கேரவனில் இருந்து வேட்டி சட்டையுடன் ரஜினிகாந்த் இறங்கி தனது காரில் ஏறினார். அப்பொழுது துறைமுகத்தின் வெளியே காத்திருந்த ரசிகர்களை போலீசார் உள்ளே அனுமதிக்கவில்லை. ஆனால் அரசியல் தலைவர்கள் வந்தபொழுது அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதனால் ரசிகர்கள் ஆவேசம் அடைந்து அரசியல்வாதிகளுக்கு மட்டும் அனுமதி கொடுப்பது சரியா? ரசிகர்கள் தானே ரஜினிக்கு முக்கியம் என்று கோஷம் எழுப்பினார்கள். விழுப்புரம் காத்திருந்த ரசிகர்களை கண்ட ரஜினி காரில் நின்றபடி அனைவரையும் பார்த்து கை கூப்பியபடியே நன்றி நன்றி என கூறி தனது தங்கும் விடுதிக்கு சென்றார். அரசு மேல்நிலைப் பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்றதை முன்னிட்டு நமது திமுக பிரமுகர் டாக்டர் எரிக் அவர்கள் இல்லத்திற்கு நேரடியாக சென்று மாணவரை வாழ்த்தி பொன்னாடை அணிவித்து மாணவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கி வாழ்த்தினார். தட்டாஞ்சாவடி தொகுதியின் தேவநாதன் அவர்களின் மகன் ஜீவராஜ் அவர்கள் சேக்கிடார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்றதை முன்னிட்டு நமது திமுக பிரமுகர் டாக்டர் எரிக் அவர்கள் இல்லத்திற்கு நேரடியாக சென்று மாணவரை வாழ்த்தி பொன்னாடை அணிவித்து மாணவருக்கு பரிசு பொருட்கள் வழங்கி வாழ்த்தினார். இவருடன் கழக உறுப்பினர்கள் சுந்தர், சிவதாசன் உடன் இருந்தனர். குயவர்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 54ஆம் ஆண்டு சித்திரை திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற குத்துவிளக்கு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி குயவர்பாளையம் ஆனந்தமுத்து மாரியம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 54ஆம் ஆண்டு சித்திரை பெருவிழா கடந்த 9ஆம் தேதி வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன் துவங்கி வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இதனை ஒட்டி அன்று காப்பு கட்டுதல் நடைபெற்று சுவாமிக்கு மகா தீபாராதனை மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நேற்று சுவாமிக்கு கணபதி பூஜை, கலச பூஜை, கோ பூஜை, கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜை நடைபெற்றது. இரவில் நடைபெற்ற குத்துவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் சுவாமிக்கு மகா தீபாராதனையும் காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இன்று இரவு ஆனந்தமுத்து மாரியம்மன், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகர் மின் அலங்காரத்துடன் திருவீதி உலா நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். நயினார் மண்டபம் இடிதாங்கி அங்காளம்மன் ஆலயத்தில் அட்சய திருதியை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் அமைந்துள்ள நயினார் மண்டபம் இடிதாங்கி அங்காளம்மன் ஆலயத்தில் அட்சய திருதியை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் மற்றும் தனி அதிகாரி பன்னீர்செல்வம், பாரதிய ஜனதா கட்சி தொகுதி தலைவர் விஜயகுமார் மற்றும் ஆலய அர்ச்சகர் சிவா, நயினார் மண்டபம் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர். பால்குட ஊர்வலம் நகர பகுதியை வலம் வந்து கோவிலை வந்தடைந்தது. அதன் பின்பு பால் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
விவேகானந்தா பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பள்ளியின் தாளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி பூங்கொத்துகள் கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்றது. இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் இருந்து சுமார் 13,000க்கும் மேற்பட்டோர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த நிலையில் லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள விவேகானந்தர் பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பள்ளி தாளாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காரைக்குடி மாவட்டம் அட்டமா நிறுவனர் பேராசிரியர் அப்துல்லா சேகு அவர்களால் தொடங்கப்பட்ட நிறுவனர் தினத்தை முன்னிட்டு உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கள அதிகாரி சிவக்குமார் அவர்களின் ஆலோசனையின்படி உழவர்கரை நகராட்சியின் கீழ் இயங்கி வரும் தேசிய நகர்ப்புற வீடு அற்றவர்களுக்கான காப்பகம், சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி மற்றும் அட்டமா இணைந்து சாரோன் சொசைட்டி நிறுவனர் மோகன் மற்றும் பொருளாளர் திருமதி சுகுணா அவர்களின் தலைமையில் கோரிமேட்டில் இயங்கி வரும் தேசிய நகர்ப்புற வீடு அற்றவர்களுக்கான காப்பகத்தில் அட்டமா பாண்டிச்சேரி ஸ்டேட் டைரக்டர் உமா நஸ்ரீன், ஸ்டேட் கோஆர்டினேட்டர் அருள் சீதா, டாக்டர் மஞ்சினி, டாக்டர் சிவசுந்தரி அவர்களின் குழுவுடன் இணைந்து காப்பகத்தில் தங்கியிருக்கும் பயனாளிகள் 28 நபர்களுக்கு உடல் மற்றும் மனநல காக்கும் இயற்கை மருந்தில்லா மருத்துவ முறை பற்றி விழிப்புணர்வு, உரை, கருத்து, ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இதனுடன் நோய்க்கான அறிகுறிகள் அறிந்து நாடி பரிசோதனை செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காப்பகத்தின் பொறுப்பாளர் மிஸ்பா செய்திருந்தார். புதுச்சேரி ஏம்பலம் பாலாஜி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரி ஏம்பலம் பகுதியில் இயங்கி வரும் பாலாஜி மேல்நிலைப்பள்ளி நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக கிராமப்புற பள்ளிகளில் உள்ள மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்கி சாதனை மாணவர்களாக உருவாக்கி வருகின்றது. அந்த வகையில் தற்பொழுது நடைபெற்ற 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று பாலாஜி மேல்நிலைப்பள்ளி சாதனை படைத்துள்ளது. மாணவி பிரியதர்ஷினி 500க்கு 495 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடத்தையும், மாணவிகள் ஹேமலதா, ராகவி ஆகியோர் 500க்கு 494 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், மாணவிகள் பிரியதர்ஷினி, வர்ஷினி ஆகியோர் 500க்கு 492 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். மேலும் 3 மாணவர்கள் ஆங்கிலத்தில் 100க்கு 100ம், கணிதத்தில் 17 மாணவர்கள் 100க்கு 100ம், சமூக அறிவியலில் 12 மாணவர்களும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். 490 மதிப்பெண்களுக்கு மேல் 9 மாணவர்களும், 480 மதிப்பெண்களுக்கு மேல் 29 மாணவர்களும், 470 மதிப்பெண்களுக்கு மேல் 36 மாணவர்களும், 450 மதிப்பெண்களுக்கு மேல் 53 மாணவர்களும், 400 மதிப்பெண்களுக்கு மேல் 93 மாணவர்களும் மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். தமிழ் மொழி பாடத்தில் ஒரு மாணவர் 99 மதிப்பெண்களும், அறிவியல் பாடத்தில் 4 மாணவர் 99 மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர். மேலும் பள்ளியின் தாளாளர் அழகப்பன் மாணவர்களை பாராட்டி இனிப்புகள் வழங்கி பொன்னாடை அணிவித்து மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். பள்ளி 100% தேர்ச்சி பெற்று சாதனை பெற்றுள்ள மாணவர்களை உருவாக்க பெரும் பங்கு வகித்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றியை உரித்தாக்குவதாகவும், மேலும் வெற்றிக்கு உதவிய அனைத்து ஆசிரியர்களுக்கும், பள்ளி கடைநிலை ஊழியர்களுக்கும், மாணவர்களின் பெற்றோர்களுக்கும், மாணவ கண்மணிகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்தார். கோ. சீனிவாச ராமானுஜதாசர் நினைவஞ்சலி ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 300 பேருக்கு அன்னதானம். கோ. சீனிவாச ராமானுஜதாசர் அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலியை முன்னிட்டு ராமானுஜதாசர் அறக்கட்டளை சார்பாக புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் உள்ளவர்களுக்கு ஸ்ரீ பாலா ஃபேப்ரிகேஷன் உரிமையாளர் பாலகிருஷ்ணன் அவர்களின் குடும்பத்தார் ஏற்பாட்டில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாலகிருஷ்ணன், ரோஜா, சுப்பிரமணி, கலையரசி, பரத்,
ஸ்ரீமதி, கிருஷ்ணகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பாலகிருஷ்ணன் குடும்பத்தார் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் மக்களுக்கு மோர் பந்தலுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மாரிசாமி, பத்ரிசியா, ரெஜிஸ், அமுதா குடும்பத்தார் சிறப்பாக செய்திருந்தனர். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மாரிசாமி, பத்ரிசியா, ரெஜிஸ், அமுதா புதுவையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் மக்களுக்கு மோர் பந்தலுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொடுத்தனர். மீனாட்சி, கணேஷ், சேவை இயக்கம் மற்றும் ஓம் சக்தி ரமேஷ், செல்வம், ஆல்பா, ராஜா மற்றும் விஜய் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இன்று புதுவை ரங்கப்பிள்ளை வீதி புதுவையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் மக்களுக்கு மோர் வழங்கப்பட்டது. புதுவை மதகடிப்பட்டு பாரத தேவி ஆங்கில உயர்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொடர்ந்து 24வது ஆண்டாக சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்று மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். புதுவை மதகடிப்பட்டு பாரத தேவி ஆங்கில உயர்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 24 ஆண்டுகளாக சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்று மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். இதில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் சுபாஷ் மற்றும் மாணவி கயல்விழி 500க்கு 488 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடத்தையும், மாணவி மாலினி 500க்கு 469 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், மாணவன் நீலவன் மற்றும் மாணவி நர்மதா 500க்கு 467 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்தையும் பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். கணித பாடத்தில் 5 மாணவர்கள் 100க்கு 100ம், அறிவியல் பாடத்தில் 2 மாணவர்கள் 100க்கு 100ம் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். மேலும் 450க்கு மேல் 9 மாணவர்களும் 400 மதிப்பெண்களுக்கு மேல் 21 மாணவர்களும் மதிப்பெண்களை எடுத்து சாதனை படைத்துள்ளனர். வெற்றி பெற்ற மாணவர்களை பள்ளியின் தாளாளர்கள் இளமதி அழகன் மற்றும் தாரணி இளமதி அழகன் ஆகியோர் சால்வை அணிவித்து மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மாணவர்கள் வெற்றி பெற சிறந்த முறையில் பணியாற்றிய பள்ளியின் பொறுப்பு ஆசிரியை தேவி மற்றும் ஆசிரியர்கள் வாசுகி, கலையரசி, ஸ்ரீவித்யா, பிரபு, கஜேந்திரன் ஆகியோருக்கு பள்ளியின் தாளாளர் இளமதி அழகன் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்தார். பாண்டிச்சேரி ரோட்டரி கிளப் காஸ்மாஸ் அமைப்பின் சார்பாக செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது.
புதுச்சேரி 45 அடி சாலையில் உள்ள தமிழ் சங்க வளாகத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் அமைப்பு சார்பாக உலக செவிலியர் தின கொண்டாட்டத்தை ஒட்டி செவிலியர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மருத்துவர் சிவக்குமார் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் கலந்து கொண்டு செவிலியர்களை கௌரவித்து வாழ்த்தி பேசினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் தினேஷ்குமார், செயலாளர் முருகன், பொருளாளர் இளங்கோ, தலைவர்கள் ரத்தின ஜனார்த்தனன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பு தலைவர் சிவா, கணபதி செய்திருந்தனர். கூடப்பாக்கம் ஜவஹர் மேல்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று தொடர் சாதனை. கூடப்பாக்கம் ஜவஹர் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 2023-2024 கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதிய அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் தனுஷா 489 மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும், திவ்ய தர்ஷினி 484 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடமும், ஹர்ஷவர்தினி, கவிப்பிரியா ஆகிய இருவர் 481 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடமும் பிடித்துள்ளனர். சிறப்பிடம் பெற்ற மாணவர்களை பள்ளியின் நிறுவனர் ராம சிவராஜன் மற்றும் பள்ளியின் முதல்வர் அஞ்சாலாட்சி சிவராஜன் ஆகியோர் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பூங்கொத்துகள் கொடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதில் 500க்கு 450க்கு மேல் 12 மாணவர்களும் 400க்கு மேல் 20 மாணவர்களும் பெற்றுள்ளனர். மேலும் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக நின்ற இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்கள், இருபால் ஆசிரியர்களுக்கு நன்றி கூறப்பட்டது. நம்முடைய ஜவஹர் மேல்நிலைப்பள்ளி கூடப்பாக்கத்தினுடைய SSLC பொதுத் தேர்வில் 100% வெற்றிக்கு அயராது பாடுபட்ட அத்துணை இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய பள்ளியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் சீரிய ஒத்துழைப்பு நல்கிய அத்துணை பெற்றோர்களுக்கும் எங்களுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அயராது சிறந்த முறையில் கல்வி கற்று இந்த அரிய சாதனையை படைத்திருக்கக்கூடிய அன்பு மாணவ செல்வங்களை வாழ்த்தி பாராட்டுகின்றோம். நன்றி, வணக்கம். ஒதியம்பட்டு ஓம் ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சுவாமிகள் ஜீவ சமாதி சித்தர் பீடத்தில் திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சுவாமிகள் ஜீவ சமாதி சித்தர் பீடத்தில் 232ஆம் ஆண்டு மகா குரு பூஜை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பால்குட அபிஷேகம், புனித நீர் கொண்டு வந்து மாலை செலுத்துதல், தொடர்ந்து ஜீவ பீடத்தில் அபிஷேகம் மற்றும் ஆராதனை, வழிபாடு, அகவல் பாராயணம், திருவாசக திருமுறை ஓதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முக்கிய நிகழ்வாக மாலை திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது.
இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன், ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் மதர்லேண்ட் ஆங்கில உயர்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றனர். புதுவை அரியாங்குப்பம் குப்புசாமி தோட்டத்தில் இயங்கி வரும் மதர்லேண்ட் ஆங்கில உயர்நிலைப்பள்ளியில் 2023-24 கல்வியாண்டிற்கான SSLC தேர்வில் 100% தேர்ச்சி அடைந்துள்ளார்கள். பள்ளி நிறுவனர் சித்தார்த்தனன் அவர்கள் கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் பாடங்களில் 100 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்றுள்ள மாணவி கீர்த்திகா 494 அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டி வாழ்த்தினார். 2ஆம் இடம் பெற்ற மாணவன் இளந்திரையன் 482 அவர்களுக்கு தலைமை ஆசிரியை தனலட்சுமி மணிமாறன் பொன்னாடை அணிவித்து பாராட்டினார். சமூக அறிவியலில் 100 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடம் பெற்ற மாணவி பிரியதர்ஷினி 480 அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டினார்கள். கணித பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்று 4ஆம் இடம் பெற்ற மாணவன் திராவிட புகழ் 471 அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டினார்கள். எடுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண டீச்சர்ஸ், ஹெட்மாஸ்டர், ஹெட்மிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். என் பேரண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்கூலுக்கு ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். நான் வந்து மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் 3 சப்ஜெக்டில் சென்டம் எடுத்திருக்கேன். தமிழில் 98 மார்க் அண்ட் இங்கிலீஷில் 96 மார்க். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.